சென்னை சேத்துப்பட்டு இயற்கை எரிவாயு மையத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு. இயற்கை எரிவாயு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை சேத்துப்பட்டு இயற்கை எரிவாயு மையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. ஆய்வுக்கு பிறகு மக்களை சந்தித்து கையசைத்து விஜய் மகிழ்ச்சி. சென்னை தலைமை செயலகத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்பு. மேகதாது விவகாரம் தொடர்பாக இன்னும் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும். முதலமைச்சருடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மேகதாது அணைக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் பச்சை துண்டு அணிந்து முழக்கம். விவசாயிகளை வஞ்சிக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை தர மறுக்கும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காவிரி ஆணையக் கூட்டத்தில் உரிய பங்கு நீரை பெற நடவடிக்கை எடுக்க தாவேக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உடல்நல பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். போலீசார் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டல் விடுப்பதாக பத்திரிகையாளர்கள் முன்பு கூச்சலிட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களுக்கு போலீசார் மிரட்டல். செய்தி சேகரிக்க விடாமல் ஒருமையில் திட்டியதாக டிஎஸ்பி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. குளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம். தூத்துக்குடியில் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் கீதா சிவன் உள்ளிட்ட திமுகவினர் கைது. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் அனைவரையும் வேட்டையாடுகிறது டேக் டைவர்சன் மாடல் தாவேக அரசு என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான ஆட்சி நடந்து வருவதாக சேலத்தில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேச்சு. தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் பதிலடி. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். விசாரணை என்ற பெயரில் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைப்பது உச்சபட்ச அடக்குமுறை என எக்ஸ் பதிவு. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதால் தான் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கடந்த கால திமுக ஆட்சியில் உதயநிதி சபரீசன் பற்றி பேசினாலேயே அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது என்றும் விமர்சனம். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல். விஜய் திரைப்படத்தில்தான் ஜனநாயகம், ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று விமர்சனம். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் குவிந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களால் பரபரப்பு. ஜெயலலிதா நினைவிடத்தில் விழுந்து வணங்கி அதிமுகவிலிருந்து கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு. அதிமுக என்றைக்குமே பீனிக்ஸ் பறவை போன்றது. உள்ளாட்சி தேர்தலில் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கட்சியில் விசுவாசமிக்க நிர்வாகிகளுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததாக தகவல்.
வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும். பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திருத்தணி, திருப்பெரும்புதூர், புதுக்கோட்டை, சிங்கமுனரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரமாக வெப்பநிலை சதமடித்த நிலையில் திடீர் மழையால் கருணை காட்டிய வருண பகவான். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வ விவாதம் நடைபெற வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிகவும் அவசியமானது எனவும் பேச்சு. இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு எதிரானவராக இருக்கிறார் பிரதமர் மோடி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். 152 வினாத்தாள் கசிவு சம்பவம் நடந்து 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டும் இதுவரை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என எக்ஸ் பதிவு. புகையிலை இல்லாத தலைமுறையை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் பேச்சு. கல்வியுடன் ஒழுக்கம், சமூக பொறுப்புணர்வு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். சொன்னாங்க, நம்ம கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னாக்கா நமக்கு மனம் தெளிவுபட்டு இருக்கணும். மனம் தெளிவுபட்டு இருக்கணும்னாக்கா உடல் வலிமையா இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிற பிடி சார் நம்ம மாணவர்களை விளையாட்டுல மிக சிறந்த ஆக்கினாவே அவங்க தெளிவான சிந்தனையும் தெளிந்த அறிவும் பெற்று நல்லா படிக்கவும் செய்வாங்க. உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்க புகைப்பழக்கம் பழக்கமும் சரி, மதுவருந்தும் பழக்கமும் இல்லாம அவங்க நம்ம நாட்டின் சிறந்த மொழிபெயர்ப்பா நம்ம மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்குவாங்கன்னு சொல்லி. கிருஷ்ணகிரியில் டாஸ்மாக் கடை ஊழியர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். பாதுகாப்பு கோரி மாவட்டத்தில் உள்ள 110 டாஸ்மாக் கடைகளை மூடி ஊழியர்கள் போராட்டம். சேலம் மாவட்டம் அம்மன் கோயில் திருவிழாவில் நடிகை த்ரிஷாவை அம்மன் வேடத்தில் சித்தரித்து பேனர் வைத்தது தொடர்பான சம்பவம். பேனரை அச்சிட்ட கடை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நீதிமன்றங்களில் சாட்சியளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என தமிழக டிஜிபி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு. விழுப்புரம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மது போதையில் சாட்சி அளித்தது தொடர்பான வழக்கில் சுற்றறிக்கை பிறப்பிக்க நீதிபதிகள் உத்தரவு. ஆவின் நிறுவனம் நெய்யின் மொத்த விற்பனையாளர் லாப வரம்பை குறைத்து அதன் சில்லறை விலையை உயர்த்தி உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. எந்த ஒரு நெய் வகையின் விலையிலும் எந்த ஒரு உயர்வும் செய்யப்படவில்லை என ஆவின் நிர்வாகம் விளக்கம். அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கும்போது அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்காதது ஏன்? அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.